ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இந்த வீட்டை அடமானம் வச்சாவது ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து நிலாவுக்கு கம்பெனி வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. ஆமாங்க, இந்த விஷயம் வீட்டில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நிலா வந்து வேலையை விட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்குறாங்க. ஏப்பா நிலா, இப்போ இருந்த வேலையும் விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற, நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் கேட்க, அண்ணே அதுக்கு என்னென்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அந்த ரகு கிட்ட வேலை செஞ்சாதான் பொழைக்கணுமா என்ன? இப்போ நம்ம நிலா அந்த ரகு கிட்ட வேலை செஞ்ச வேலையை விட்டுட்ட பிறகு நிலா வந்து முதலாளி ஆக போறாங்க. ஆனா என்ன ஒன்று, அதுக்கு காசு தான் வந்து பத்தாக்குறையா இருக்கு. நிலா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னாக்கா 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதனால நம்ம நிலா வந்து கம்பெனி ஆரம்பிக்காம இருக்கிறாங்க. ஒன்று பண்ணலாமா, நம்ம எல்லாருமா சேர்ந்து காசு கொடுத்து நிலாவை ஒரு கம்பெனிக்கு முதலாளி ஆக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, ஆமா நானும் என் தெரிஞ்ச இடத்துலலாம் நான் காசு கேட்டு என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கேட்க, நானும் கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் சொல்ல, அண்ணே நானும் வேலை செய்கிற இடத்துல வந்து காசு கேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு கருத்தாக நம்ம சோழன், ஏன் எல்லாரும் தனித்தனியாக இது பண்ணுறதுக்கு நம்ம இந்த வீட்டை அடமானம் வச்சு அதன் மூலயமா வர காசை நம்ம நிலாகிட்ட கொடுத்து நிலாவை இந்த கம்பெனியோட ஓனர் ஆக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரிதான். அப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நடேசன் கேட்க, இது என்னடா கேள்வி, இந்த வீடு நிலாவால் தான் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நிலா பிள்ளை இல்லைனாக்கா இந்த வீடு நமக்கு சொந்தமே ஆயிருக்காது. அவனுங்க இந்த வீட்டை நம்ம பேர்லேருந்து ஏமாற்றி கொண்டு போயிட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் நிலா இந்த வீட்டுக்கு வந்தது பிறகு தான் இது ஒரு குடும்பமாகவே இருக்குது, இது ஒரு வீடாகவே இருக்குது. லட்சுமி கடாட்சியம் வந்ததுக்கு காரணமே நிலா இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சு வந்ததுனால தான். நிலாக்கு இல்லாத உரிமையாக இந்த வீட்டில் முதல்ல அதை செய்யுங்கடா, இந்த வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சு நிலாவுக்கு காசு கொடுத்து நிலாவை ஒரு கம்பெனியோட ஓனர் ஆக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம வானதி உள்ள வராங்க. என்னது, இந்த வீட்டோட பத்திரத்தை அடமானம் வைக்க போறீங்களா? யாருக்கு இந்த வீட்டோட பத்திரத்தை அடமானம் வைக்க போறீங்க? அவைனா இந்த வீட்டோட மருமகளா? நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், பாண்டியோட பொண்டாட்டி, நானும் இந்த வீட்டில் ஒரு மருமக, என்னை கேட்காம எப்படி நீங்க அந்த ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சொல்ல, ஏ வானதி என்ன பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன நடந்துக்குன்னு தெரியாமல் எதுக்கு நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்ல, ஏய் போதும் நிறுத்து பாண்டி, இது மாதிரி அமைதியாக இருந்து தான் இப்போ நம்மளுடைய கல்யாணமும் தள்ளி போயிருக்கு. அவர் பாட்டுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இப்போ நாமளும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. அவரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், நம்மளுடைய கல்யாணம் நின்று இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் கவலைப்பட மாட்டார். அவர் பாட்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார், நாம் மட்டும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கேள்வி கேட்க, சோழன் வந்து இவங்களை தான் ஒரு உண்மையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க ஒரு பொய்யான ஒரு கல்யாணத்தை தான் பண்ணிட்டு வந்தாங்க. பொய்யா கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இருக்கும்போது நான் உன்னை உண்மையாக காதலிச்சு உண்மையாக மருமகளாக வரப்போகிறேன். இந்த வீடு என்ன கேட்காம எப்படி நீங்கள் அடமானம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வானதி வந்து கேள்வி கேட்க, அடிநாய யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற, நீ இந்த வீட்டோட மருமகளா? இங்கே பாரு, அதெல்லாம் எப்பா அவரே அப்போ பார்த்துக்கலாம், இப்போ உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் அதை வானதியோட கண்டத்தில் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலாவே நீ எதிர்த்து பேசுறியா, நிலா இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை, நிலாவால் தான் இந்த வீடே கிடைச்சி, அது உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சு கூடவா இது மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து நம்ம வானதியை கண்டிக்க, இதெல்லாம் வந்து நம்ம நிலாவோட மனசு ரொம்பவே பாதிக்குது. அடடா, நம்மளால இவ்வளோ பிரச்சனை வருது, இதுக்கப்புறம் நாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஒரு முடிவு எடுத்தாங்கனாக்கா, அந்த முடிவிலிருந்து நம்ம நிலாவை எப்படியாவது இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் மனசு மாற்றி இதே வீட்டில் தங்க வைக்கணும். இந்த வீடு நிலா இல்லாத ஒரு வீடாக இருந்தால் அது ரொம்பவே வந்து போர் அடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனதி சொல்கிறதெல்லாம் கேட்காம ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சு நம்ம நிலாவை அந்த கம்பெனியோட ஓனர் ஆக்கணும். ஆனால் நம்ம நிலா வந்து இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு இன்னும் வந்து ஒரு கம்பெனிக்கு முதலாளியெல்லாம் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்னாலும் கூட அவங்க பேச்சையும் மீறி எல்லாருமா சேர்ந்து அந்த காசை கொடுத்து நிலாவுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு பக்கம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த வானதி வேற பிரச்சனை கிளப்புவாங்க. வானதி பிரச்சனையை நம்ம பாண்டியும் சமாளிச்சிருவாங்க. நம்ம நடேசனும் வந்து, இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு எப்போ மருமகளை வரையோ அப்போ கேள்வி கேளு, அப்போ நான் பதில் சொல்கிறேன், இப்பெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, இப்போதைக்கு இந்த நிலா தான் இந்த வீட்டு மருமக, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா, நீ இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே வரல, அதனால் நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரையோ அப்போ உனக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனும் அந்த வானதிக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை, நம்ம பல்லவன் வந்து அந்த போலீஸில் மாட்டிட்டு இருக்காங்க, அதை எப்படி காப்பாற்ற போகிறது, என்ன செஞ்சு அவர் மேலே எந்த விதமான தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்க போகிறதுன்னு தெரியல, அது என்ன நடக்கும்னு தெரியல. இதை பற்றி உங்களுக்கு எதனா கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.